தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்கள் அனைவரையும் சிங்கப்பூரிலிருந்து பாஸ்டர் டேனியல் ராஜா ஆகிய நானும், பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும், பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட இந்த செய்திக்குள்ளாக வரவேற்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஏமஸ் சாப்டர் 9 verse 12, ஆங்கில வேதாகமத்திலே ஏமஸ் சாப்டர் 9 verse 11, தமிழ் வேதாகமத்தில் ஆமோஸ் 9வது அதிகாரம் வசனம் 12, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த வார்த்தையின்படி God will rebuild what is broken. God will rebuild what is broken. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை இடிந்து போயிருக்கிறீங்க? நம்பிக்கையா, என்ன கடன் பிரச்சனையா, வியாதியா, எதிர்காலமா, எப்படிப்பட்ட பூர்வ நாட்களில் இருந்தது போல் இல்லாதபடி என அந்த ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறீர்களாம். இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ட்ரீம்ஸ், ஃபேமிலிஸ், அதே போல் உங்கள் நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மீண்டும் எழுப்பி கட்டக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் God sees your broken condition. ஆண்டவர் நீங்கள் அந்த இடிந்து போன, அந்த நம்பிக்கை இழந்து போன, அந்த உடைந்து போன அந்த சூழ்நிலையை பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் எப்பொழுதும் அவர்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனாலே தேவன் God sees the broken condition. உங்களுடைய விழுந்து போன அந்த காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதை பார்த்து என்ன செய்றாரு? ஆண்டவருக்கு மறைவாக எதுவுமே இல்லை. நத்திங் இஸ் ஹிடன் ஃப்ரம் ஹிம். God sees your situation today. ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன், நம்ம உடைந்து போன நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாத ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இன்றைக்கு God sees the broken condition. உங்களுடைய அந்த விழுந்து போன, நொறுங்கி போன அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய வாக்குத்தத்தம் God promises restoration. ஆண்டவர் வாக்குத்தத்தம் என்ன? அதை நான் திரும்பி கட்டுவேன். I will repair, I will restore, I will rebuild. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் I will repair, I will restore, I will rebuild. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. உங்களை மீண்டுமாய் அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஹியூமன் ஸ்ட்ரென்த்தினால முடியாது, புரியுங்களா? அதனால் சகரியா 4வது அதிகாரம் 6 பார்க்கணும்ல, பலத்தினாலும் இல்லை பராக்கிரத்தினால ஆவியினாலும் ஆகும். ஆவியானவரே உங்களுக்காக அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி? God will fulfill His promise through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வந்து விடுங்க. உங்கள் உடைந்து போன, சிதைந்து போன ஒரு வாழ்க்கையை மீண்டும் அனுசுறாரு. அதை சரிப்படுத்துகிறார். I will repair, I will restore, and I will rebuild. முழுவதுமாய் மீண்டும் அழகான மாளிகையாக கர்த்தர் எடுத்து கட்டக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய அந்த எழுந்து மீண்டும் சரி கட்டக்கூடிய காரியம் God restores beyond the original. ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் அழகான ஒரு மாளிகையாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து கட்டக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய நாம மகிமைக்காக உங்களை ஆண்டவர் எழுந்து கட்ட விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே நீங்கள் பட்ட பிரயாசங்கள், யுவர் ரெயின்ஸ் ஆர் நாட் தி எண்ட். உங்களுடைய பாடுகள், கஷ்டங்கள் அதுதான் முடிவு என்று நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களை என்ன செய்கிறாரு? மீண்டுமாய் ஆண்டவர் எடுத்து கட்டுகிறார். அதை மீண்டுமாய் ஆண்டவர் ஒரு நல்ல
மாளிகையாக எடுத்து கட்ட ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஐ வில் ரீபில்ட். மீண்டுமாய் கர்த்தர் உங்களை எழுப்பி கட்டி முன்பு இருந்த மகிமை காட்டிலும் மகிமையான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக கர்த்தர் உங்களை கட்டி உயர்த்துவார். விசுவாசத்தை வைங்க. கர்த்தருக்காய் நல்ல மாளிகைகளாய் அரண்மனைகளாய் நீங்க என்ன செய்வீங்க? ஜொலிப்பீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு உங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த காரியம் நடைபெறும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென்.